12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசிப்பது மகத்தான ஆன்மீக நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது. இது ஆசைகள் நிறைவேறுதல், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மோட்சத்தை அடைதல் அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலைக்கு வழிவகுக்கும். இது பாவங்களை கழுவி பக்தர்களை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும் மிகவும் புனிதமான மற்றும் தகுதியான யாத்திரையாக கருதப்படுகிறது. யாத்திரையை முடிப்பது ஆன்மீக ஞானம் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெற உதவுகிறது. இந்த யாத்திரை மோட்சத்திற்கான பாதையாக கருதப்படுகிறது. அனைத்து புனித தலங்களையும் பார்வையிடுவது கடந்த கால பாவங்களில் இருந்து ஒருவரை தூய்மைப்படுத்துவதாக கருதப்படுகிறது. இது ஆன்மீக மேம்பாட்டை வழங்குகிறது. இது சிவபெருமானிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ஆன்மீக வளர்ச்சியை அடைவதற்கும் ஒரு வழியாகும். வெவ்வேறு ஜோதிர்லிங்கங்கள் அமைதி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் போன்ற குறிப்பிட்ட நன்மைகளுடன் தொடர்புடையவை. பயணம் பக்தர்களை நேர்மறை ஆற்றலால் நிரப்புவதாக கூறப்படுகிறது. முதலில் தரிசிக்கப்படும் ஜோதிர்லிங்கம் குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோயிலாகும். இது பாரம்பரியமாக 12 ஜோதிர்லிங்கங்களில் முதலாவதாக கருதப்படுகிறது. இந்த புனித தலம் அரபிக் கடலின் கடற்கரையில் வேரவலுக்கு அருகில் அமைந்துள்ளது. மேலும் இது சந்திர கடவுளான சந்திரனுடன் தொடர்புடையது. இது முதல் ஜோதிர்லிங்கமாக கருதப்படுகிறது மற்றும் இந்துக்களின் முக்கிய புனித யாத்திரை தலமாகும். சாபத்திற்கு பிறகு தனது பிரகாசத்தை மீண்டும் பெற சந்திர கடவுள் இங்கு நீராடிய ஒரு புராண கதையுடன் இந்த கோயிலின் பெயர் இணைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இந்த கோயில் பலமுறை மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மறுகட்டமைப்பும் நம்பிக்கையின் மீள்தன்மையை குறிக்கிறது. சோமநாதபுரம் கோயில் சோம்நாத் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் தென்மேற்கு கரையில் கிர்சோம்நாத் மாவட்டத்தில் பிரபாச பட்டின கடற்கரையில் சோமநாதபுரம் சிவன் கோயில் அமைந்துள்ளது. இது இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானது. இங்கு சோதர்லிங்கத்தின் நேர் பின்புறம் உள்ள சக்தி அம்மன், 51 சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்று பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரியதாகும். இந்துக்களின் தொன்மையான புராணமான ஸ்கந்த புராணத்தில் ஜோதிர்லிங்க திருத்தலமான சோமநாதர் சிவபெருமான் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்திரன் தனது 27 மனைவியரில் உரோகிணியிடம் மட்டும் அளவு கடந்த அன்பு பாராட்டி மற்ற மனைவியர்களை புறக்கணித்தான். தனது 26 மகள்களின் துயரத்தைக் கண்டு சீற்றங்கொண்ட தந்தை தட்ச பிரசாபதி சந்திரனுக்கு தொழு நோயால் தேய்ந்து போக கடவது என்று சாபமிட்டார். ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வந்த சந்திரன் இறுதியில் சௌராட்டிரத்தின் கடற்கரையில் உள்ள பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை சரணடைந்து நோய் நீங்கி சுகமடைந்தான். அதன்படி சந்திரன் தேய்ந்து வளரும் நிலை ஏற்பட்டது. ஸ்கந்த புராணத்தில் பிரபாச காண்டம் சோமநாதர் திருக்கோயிலின் சிவலிங்கம் சூரியனைப் போன்ற பிரகாசத்துடன் பூமிக்கடியில் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மகாபாரதத்திலும் சந்திரன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட வரலாறு கூறப்படுகின்றது. ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதார முடிவின் போது இங்குள்ள பிரபாச பட்டினத்திற்கு தங்கியிருந்த காலத்தில் வேடுவனின் கனையால் காலில் தாக்கப்பட்டு இறந்தார் என பாகவத புராணம் கூறுகிறது.